அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் குரு இருந்ததுனால குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மையை, நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதையை, புதிய நண்பர்களின் அறிமுகத்தை, நல்ல ஒரு மென்டார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அவர் அட்வைஸ் பண்ணார்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு மென்டார் உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில் நிறைய நல்ல விஷயங்களை தந்து கொடுத்தாரு. அர்த்தாஷ்டம சனி கொடுத்த ஆரோக்கியத்தை இந்த குரு மாற்றி கொடுத்துட்ருக்கார். அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரே, 2-5 கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு பயப்படாதீங்க. 8ஆம் இடம் உங்களுக்கு வருமானத்தை தரும். எப்படிப்பட்ட வருமானம்னா அதிர்ஷ்ட வருமானம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம்னு லாட்ரியில் பணம் விழும். அதுவும் கேரளா லாட்ரியில் இங்கேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. திடீர்னு அங்கேருந்து பணம் உங்களுக்கு விழுந்திருக்கு, இந்த பேங்க்கில் நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வாங்கிக்கோங்கம்பாங்க. இல்லையா, ஃபாரின்லேருந்து நீங்கள் எப்போவோ வேலை பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. என்னடா அது நமக்கு ஒன்றுமே தெரியலேன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேர் வரும். ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா, எஸ் வி ஃபர்காட் டு கிவ் யூ தி அமௌண்ட், அதை மிஸ் பண்ணிட்டோம், இட் வாஸ் இன் சஸ்பென்ஸ், வி ரிலீஸ்ட் இட் அப்படிம்பாங்க. இல்லை, பிஎஃப்லேருந்து அமௌண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பண வருமானம் ஏற்படுத்துகின்ற ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி 2025 குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு இருக்குது. சில பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன நம்புகிற மாதிரியே இல்லை சார் அப்படின்ட்டு. நம்பித்தான் ஆகணும். உண்மையை சொல்கிறது எனக்கு கவலை இல்லை, உண்மையை சொல்கிறதுல எனக்கு என்ன கசகுமா? இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டைம் உங்களுக்கு யாருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த விருச்சிக ராசிக்கு. என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டால், பண வருமானம், குடும்பத்தில் ஒற்றுமை, சுக அதிகரிப்பு, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், கடன் சார்ந்த விஷயங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுதல், கடன் பிரச்சனையிலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக சில சொத்துக்களை விற்க முடியாமல் இருக்குன்னா இப்போ அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்துக்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு பங்கு வந்திருக்கும். உங்கள் தாத்தா இல்லை கொள்ளு தாத்தா கொடுத்த சொத்தாக இருக்கும். அது இத்தனை நாளாக விற்கிறதுக்கு டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு மாமா வருவார், 1 விட்ட 1, 2 விட்ட 3 விட்ட மாமா அங்கேருந்து வருவார். உனக்கு தெரியுமா இந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா, இதுக்கு உண்டான பத்திரம் உங்கள்கிட்ட இருக்கான்னு காமிப்பார். பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்த டாக்குமெண்ட். ஸோ மூலப்பத்திரம் கைக்கு வந்ததுன்னா அது ஈஸியாக விற்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இப்படிப்பட்ட யோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். இடமாற்றத்திற்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் குர்கானில் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்பா இங்கே சென்னையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக கஷ்டப்படுறேன் சார், என்னால் தமிழ்நாட்டுக்கு வர முடியலன்னவங்களுக்கெல்லாம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெற்றோருடன் இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் மன நிம்மதி, ஆரோக்கியத்தினால் சங்கடங்கள் போன்ற விஷயங்களிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் புதிய உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருந்தார், இப்போ 8ஆம் இடத்துக்கு வராரு. குடும்பம் விஸ்தீரணம் அடையணும், குடும்பம் விருத்தி ஆகணும், குடும்பத்தில் குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படணும், உங்களுக்கு பேரம்பேத்தி பிறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது சனி பாதிப்பு ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் அந்த சனி பாதிப்பையும் குரு நல்ல விதமாக மாற்றி கொடுத்துருவார். அதனால் நன்மைகள் தான் ஏற்படும். இதற்குண்டான பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? எங்களுக்கு குரு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், குரு நிறையா கொடுக்கணும்னு. ஆல்ரெடி உங்களுக்கு 95% கொடுக்குறாருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தாயார் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயார் சன்னதி, பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற தாயார் சன்னதி, அது ஸ்ரீதேவி தாயாரோ, பூதேவி தாயாரோ, பிரசன்னவள்ளி தாயாரோ, கமலவள்ளி தாயாரோ, எந்த தாயார் சன்னதியாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க. அங்கே வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு ஸ்ரீ சூக்த பாராயணம் இல்லை மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணி, அங்கே துளசியாலேயோ இல்லை குங்குமத்தினாலேயோ அர்ச்சனை பண்ணி அதை வீட்டில் கொண்டு வந்து வைங்க. அந்த துளசியோ அல்லது குங்குமம் வீட்டுக்கு வந்தனாலே மகாலட்சுமி உங்கள் வீட்டில் கட்டில் போட்டு படுத்துன்றுவோ, பண மழை பொழியும், பண பலம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு பார்த்துக்கோன்னா குரு இப்போ அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் இருந்தார்.
7ஆம் பாவம் சமசப்தமஸ்தானத்தில் இருந்து இப்போ அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். இப்போ ஆல்ரெடி இப்போ சனி பகவான் வேற அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்காரு. இப்போ குரு வேற அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறாரு அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படலாம். இது ஒரு பக்கம். இல்லை, முக்கியமாக இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் கூட அவரினுடைய பார்வை நன்மையை செய்யும். அதே மாதிரி குரு இருக்கிற இடத்த கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு குரு மறைஞ்சிட்டாரு அஷ்டமஸ்தானத்தில். வர்ற இந்த மே மாதத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆயிட்டாருன்னா, ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அவரினால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதீதமானது. இதில் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். அதே போல் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், இந்த வருடம் திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி நடக்குது. வாக்கிய முறைப்படி இப்போ கிடையாது. அதாவது நம்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடியது வாக்கிய முறைப்படி தான். அதாவது திருநள்ளாறு போன்ற பல சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய பெரிய பெரிய திவ்ய க்ஷேத்திரங்களிலே கூட வாக்கிய முறைப்படி தான் சனி பயிற்சியை கொண்டாடுவார்கள். அதனால் அந்த சனி பயிற்சிங்கிறது அடுத்த வருடம், அதாவது 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் சனி பயிற்சி நடக்குதுங்க. இதுதான் வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி. அதனால் இப்போ வரக்கூடியது திருக்கணிதம் தான். இது நம்மளுக்கு அனுஷ்டானம் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது அதுவரை இப்போது சனி பகவான் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தில் தான் இருக்க போகிறாரு. அதாவது அர்த்தாஷ்டம சனியில தான் இருக்க போகிறாரு. புரிஞ்சுங்க. அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானத்திலே தான் குரு பகவான் அமரப்போகிறார். ஓகேவா? இப்போது குரு பகவானினுடைய பார்வை நன்மையை தரும் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த குரு பகவானினுடைய சமசப்தம பார்வை, அது நேர்பார்வை, அது விருச்சிக ராசியினுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கிறது. உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு குரு பகவான். இது ஒன்று. அடுத்ததாக அவருடைய 5ஆம் பார்வை உங்களோட 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இது 2வது. 3வது ப்ளஸ் என்னன்னா, குரு பகவான் அவரோட 9ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ அந்த இடத்த சனி பகவானை குரு பார்க்கறதுனால இதற்கு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஒரு அமைப்புங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அப்புறம் சொல்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைஞ்சிருக்காரு இல்லையா? இது ஒன்று. அடுத்தது இந்த சனி பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை இது கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும். அர்த்தாஷ்டம சனி பல விஷயங்களில் உங்களுக்கு தாமதத்தை கொடுத்துருக்கும். குடும்பத்தில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கும். அடிக்கடி வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி இடத்திற்கு பிரயாணம், தேவையற்ற அலைச்சல்கள், இது எல்லாவற்றையும் கூட கொடுத்துருக்கும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகப்படியான செலவுகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். உங்களுக்கு சம்பந்தமே அல்லாத பல செலவுகளை கூட நீங்கள் செய்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கறதுனால இது எல்லாமே மாறிடும். அதனால் தேவையற்ற செலவுகள் குறைய போகுது. தேவையற்ற பிரயாணங்கள் இருக்காது. நல்ல ஒரு அவசியமான பிரயாணங்கள் மட்டுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. அதனால் ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் இருக்குங்க. அதனால் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம்னு பேர், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்த பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளுவீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவம் வெளிநாடுகள் போடுறது,
விரயங்கள் செய்கிறது, முதலீடுகள் செய்வது எல்லாமே 12ஆம் பாவம். அதை பார்க்குறாரு இல்லைங்களா? அதனால் ஒரு பெரிய சுப முதலீடுகள் செய்வதற்கு, குடும்பத்தில் ஒரு பெரிய சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்குறாரு. அதனால் இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக அமையுது. இருந்தாலும் கூட குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறதுனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படும். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறவங்க கிடையாது. பொதுவாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவை எடுக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே போல் அலசி ஆராயும் போது ஒன்றுக்கு இருமுறை மும்முறை கூட அதை கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். ஒன்று. அடுத்ததாக குடும்பத்தில் இருந்து வந்த சில உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கொஞ்சம் பகை வருவதற்கு காலங்கள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, இந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களோட ராசிநாதன் செவ்வாய், அவருக்கு காரக தெய்வம் யாருன்னா பைரவர் வழிபாடு. அதனால் அந்த பைரவரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானதுங்க. வியாழக்கிழமை தோறும் பைரவருக்கு சிறப்பான அர்ச்சனை செய்து, வில்வத்தினால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து பாருங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷன், பேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பெயர்ச்சி. என்ன பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தால், ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிற பேர் பெயர்ச்சி. அப்படி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ராசியை விட்டு மற்ற ராசிக்கு போகிற கிரகம் அப்படின்னு பார்த்தால் குரு பகவான். குரு பெயர்ச்சி அப்படின்னு பேர் இருக்கு. குரு பகவான் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் நாள் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு போகும் பொழுது விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார், பரிகாரம் பண்ணணுமா, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கா, என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் எல்லாரும் ஆவலாக அந்த பதிவை பார்க்குது. அப்போது விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி கேள்வி அது. அதற்கு பதில் நான் சொல்லலை. 18 சித்தர்களில் ஒருவர் புலிப்பாணி சித்தர். புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய நூல்களில், ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போனது தான் இந்த விளக்க உரை. இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்ன நன்மை தேவைகள் நடக்கும் அப்படிங்கிறது. அதைத்தான் முதல்ல பாடலாக பார்த்துட்டு அதனுடைய விளக்க உரையின் பலன்கள் எப்படிங்கிறதையும் பார்க்கும். இந்த பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலன்கள். பொதுவாக இப்போ பொதுவான பலன் சிகராசிக்காரன் அனைத்து பேர் பல கோடி பேர் இருப்பான், எல்லாத்துக்கும் இதே தான். அது போக அவர்களுடைய பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் என்ன நன்மை தீமைகள் இருக்கோ அது 100% 100% நம்ம அனுமதிக்கிறோம். அதனால் இதை பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் பாடல்களில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, இம்மை எட்டினில் வாலி பட்டமிழந்ததும், இம்மை எட்டினில் வாலி கட்டமிழந்ததும், நாடப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், நலம் தப்பும் பொருள் சேதம், அரசர் தோஷன், விளங்கவே வெகு பயமாம் விளைவு கோமே அப்படின்னு பாரு. 8ஆம் இடத்திற்கு மகாராஜாவாக இருந்தார் வாலி. ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய புராணங்கள் நிறைய வரும். வாலி, சுக்ரீவன், வாலின்னு சொல்லுவார், அண்ணா தம்பிகள். அந்த 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்பொழுதுதான் அவ்வளவு அரசாட்சி பண்ணி சக்கரவர்த்தியாக இருந்த வாலி பட்டத்தை இழக்கிறான். தன்னுடைய அரச பட்டத்தை இறந்து போகிறான். நாடப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், கூட பிறந்தவனாலே கண்டம் அப்போ ஏற்பட்டுச்சு. நலம் தப்பும், ஆரோக்கியம் குறையும் சொல்றார். பொருள் சேதனம், சேர்த்து வச்ச பொருள்கள் விரயமாகிறோம். அரசாங்க பகை ஏற்படும், அரசர் தோஷன், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறான். விலங்கவே வெகு பயமாம் விலகி போகுமே, எதை கண்டாலும் பயம், எந்த வேலை செஞ்சாலும் பயம், அதனுடைய விளைவு எப்படிங்கிறதோ, எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்காதுங்கிறது அந்த பாடலுடைய விளக்கம். இது போக தனியாக அவர் விளக்க வரை கொடுக்குறார். என்னன்னா, இந்த 8ஆம் இடத்துக்கு ரிச்சிகராசி குரு வரக்கூடாது. இந்த வருஷம் பூரா எப்படி இருக்கும், அதாவது போகும் வழியெல்லாம் பிரச்சனை, எதில் போனாலும் பிரச்சனை, என்னடா இது நொந்து போகிறோம்ல,
இந்த கதவை அடிச்சதுன்னு அந்த கதவுல போகிறோம், அந்த கதவு அதை விட பிரச்சனை, இன்னொரு கதவுல போகிறோம், அது அதை விட பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, நம்மளை மட்டும் துவக்குதே, மாட்டி எடுக்குதே அப்படின்னா குரு 8க்கு வராது. இந்த மாதிரி ஒரு தருணம் போகும்படி எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்குறார். தன நஷ்டம், பண நஷ்டம், சேமிப்பு குறையுது, வருவாய் குறையுது, சேர்த்தி வச்ச பணமும் போச்சு, வர வருவாய் இன்கம்மிக்கும் இல்லை, பணமே இல்லை, என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை கொடுக்குறார். கட்டுப்படுதல், சிறைப்படுதல், தேவையில்லாத பிரச்சனை, கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சிறை பயம், இதெல்லாம் வருமா. ரோகம், நோய் அப்படிங்கிறது சில பேருக்கு ஏற்படுது. கடுமையான சோகம், கடுமையான சோகம், எப்போ கை வச்சுட்டு கடுமையான சோகம், மிக்க துயரம், இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துக்கேன். மிக்க துயரம் ஏற்படுது, அபாயம், டேஞ்சர்ஸ், அந்த மாதிரி கொடுக்குறார். அதிருப்தி, எந்த காரியம் செஞ்சாலும் திருப்தியாக இருக்க முடியல, மனசு சந்தோஷமாக மாட்டிக்குது, எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் போகிறது. சாப்பிட்டா திருப்தி இல்லை, தூங்கினா திருப்தி இல்லை, பேசினா திருப்தி இல்லை, அங்கே போனால் திருப்தி, எதுலேயுமே ஈடுபாடு இருக்கு. பிரயாணத்தில் சோர்வு, அடிக்கடி பிரயாணம் போகிறோம், வேலைக்காக வேண்டி, உத்தியோகத்துக்காக வேண்டி அடிக்கடி பிரயாணம், அந்த பிரயாணத்தில் சோர்வை கொடுக்குறார். கடுமையான சுகவீனம், கடுமையான சுகத்துக்கு கோளாறு, சுகமாக இருக்க முடியாது, பலகீனம், உடல்நல கோளாறு, மருத்துவ செலவு, கடன் தொல்லைகள் தாக்க முடியாது, அது ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும், கடன் வாங்கி குடும்பத்தை தாட்டுவோம், அவங்க கடன்காரன் தொல்லை பண்ணுவான், இருந்தால் தானே கடன் கட்ட முடியும். கடன் தொல்லைகள், திருட்டு பயம், இருக்கிற எதை கொஞ்சம் இருந்துச்சு வச்சிருக்கிறதும் எவனா அபேஸ் பண்ணின்னு போயிடுவான், திருட்டு பயம், ஜாகிரதையாக இருக்கு. கெட்ட பெயர், அவமானம், பழிச்சொல், பாவம், எதிலும் ஆபத்து, இதில் போனாலும் கெட்ட பேர், பாடலில் வந்தது தான். விவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை சச்சரவு, தேவையில்லாத விவாதங்கள், வருவாய் சுணங்கும், வர வருமானம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நமக்கு போட்டு குறையும், கேட்டால் இருந்தால் எனக்கு கோனாப்பா அவ்வளோதான் தூக்கணும், எங்களுக்கே பணம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. போட்டி வியாபாரம், நாம் செய்கிற தொழிலையே தன்னால் யாரும் இருந்திருக்க மாட்டான், அதே தொழிலையும் செய்கிறதுக்கு இன்னொருத்த வந்துடுவான். போட்டி வியாபாரத்தால் நம்மளுடைய வியாபாரம் என்பது சுணங்கு. மருத்துவ செலவு, குடும்ப மருத்துவ செலவு, நமக்கு மட்டும் இல்லை, குடும்பத்திலே யாரோ ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி மருத்துவ செலவு, பிரயாண செலவு, இதெல்லாம் ஊதாரி செலவுன்னு போட்டிருக்க. தேவையில்லாத ஊதாரித்தனம் பண்ணாதரா, வெட்டி செலவு பண்ணாதரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வேறு வழியில் பண்ணித்தான் ஆகணும், இந்த மாதிரி வைக்கும். திருடர், ஏமாற்று பேர்வதைகளால் பணம் பறிபோகுது, ஏமாட்டியா பணத்தை பறி தொலைச்சிடுறது, நம்பி ஏமாந்து போகிறது, இதில் போடுங்க சார் இரட்டிப்பாகும், அதில் போட்டுங்க, இதில் போடுங்க, நம்மளை ஏமாற்றி இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுக்கிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். வெட்டி செலவு, மற்றவரை நம்பி ஏமாறுதும் இவை எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறதான் இந்த விளக்க உரையை கொண்டிருப்பார். பொதுவாக 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது குரு மறைச்சி போயிடுறார். குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு மறைஞ்சிட்டா இத்தனை பிரச்சனை இல்லை, நான் சொன்னதெல்லாம் இப்போ எந்த நன்மையுமே இல்லை இந்த குரு பயிற்சியினால. பொதுவாக பார்த்தா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் யாரு? பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கேஜ் பண்ணுறவங்க, உணவு தொழில், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாக்ஸ், தங்கம் முடிஞ்சு நடத்தக்கூடியவர்கள், டீ, பேக்கரி ஷா, தின்பண்டங்கள், உணவு சம்பந்தமான அனைத்துமே, ரேஷன் பொருட்கள், மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்கள் எச்சரிக்கை அவசியம். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல குரு வந்துட்டார் விருச்சிக ராசிக்கு, மறைவு ஸ்தானத்துக்கு நன்மைகள் அறவே அல்ல அப்படிங்கிறது பொதுவான புகழ்ந்தோம். இதை கண்டு பயந்துக்க வேண்டாம். விருச்சிகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய் பகவான்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செஞ்சு முடிக்கணும், நினைச்சோன்னே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க தைரியமானவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு அணுகக்கூடியவங்களா இந்த விருச்சிகராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் ஓரளவுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தாருங்க. இப்ப 8ஆம் இடத்துக்கு போறாருங்க. அச்சோ, குரு 8க்கு போய் மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி கவலைகள் வேண்டாம். 8ஆம் இடம் நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காருங்க. திடீர் பண வரவு வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணம் என்கிட்ட திரும்பி வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்ப அவரா தேடி இந்தாங்க, நான் இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இன்னும் மீதி பணத்தை நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல கொடுத்துருவேங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு
ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படின்னா 7க்கு 2ங்க. அதாவது வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் 8ங்க. அப்போ உங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. 8ஆம் இடம் இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய இடம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த சமயத்துல போட்டுக்கிறதும், ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு இப்ப பணவரவு கிடைக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பருங்க. அது மட்டும் இல்லாமங்க 8ஆம் இடம் அப்படின்னா மறைப்பொருள், ஜோதிடம், இதெல்லாம் பத்தி ஆன்மீகத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம். இப்ப விருச்சிகராசிக்காரங்க ஏதாவது ஜோதிடத்துல ஆர்வமா இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க ஜோதிடம் கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல குரு கிடைப்பாருங்க. அந்த குரு மூலியமாக நீங்க ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி இந்த தொல்லியல் துறை, புதைப்பொருள் துறையில எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து தனது 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 5, 12, 5ஆம் பார்வையா 12ஆம் இடம் 8ஆம் இடத்துல இருந்து. அப்படிங்கும்போது கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 12 மருத்துவமனை, அது 12 வெளியூர். அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வெளியூர், வெளி மாநிலத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க படிப்புக்காக, அது மட்டும் இல்லாம உத்தியோக ரீதியா வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாமா, அது பண்ணக்கூடிய ஒரு நல்ல யோகம். ஏற்கனவே நான் வெளிநாட்டுல இருக்கேன், ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இப்ப சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. பாதம் வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாவே ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது அப்படின்னா இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு 12ஆம் இடமான பாதத்தை குறிக்கிற இடத்துல படுறதுனால அந்த பாதம், கால் வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து இப்ப சரியாகிறதுக்கான அமைப்புங்க. அதுவும் குறிப்பா நீங்க ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா சத்து குறைபாடு இருக்குங்க. அந்த சத்து குறைபாடுனாலையும் உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க. நல்லா சத்தா சாப்பிட்டு அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பாத்தீங்கன்னாங்க 2ஆம் இடத்தை பாக்குதுங்க. 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பணவரவு நல்லா இருக்குங்க. கட்டாயம் பணவரவு நல்லா இருக்கும். திடீர் பணவரவு வரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு வரும். நிறைய சுபகாரியங்கள் வந்து நீங்க குடும்பத்துக்காக நீங்க வந்து இப்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். உங்க பையன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடமான கண்ணை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து குரு பகவான் பாக்குறாருங்க. அப்ப கண் தானம் பண்றேன் அப்படின்னு நீங்க இந்த சமயத்துல நீங்க போய் கவர்மெண்ட்டுக்கு தகவல் தெரிவிக்கும் போது அது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையுங்க. அதாவது உங்களோட கண் மூலியமாக அடுத்தவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அது அவ்வளவு மிகப்பெரிய புண்ணியம்ங்க. ஏன்னா இந்த கண்ணை பொறுத்த வரைக்குங்க மண்ணுக்கு தான் போக போறோம். நம்ம போனதுக்கு அப்புறம் அது வீணாதான் போக போகுது. அந்த கண்ணை அடுத்தவங்க அடுத்த 2 பேர்த்துக்கு, ஒரு செட்டு கண்ணை வந்து 2 பேர்த்துக்கு வைப்பாங்க. அப்ப 2 பேர்த்துக்கு நம்ம ஒளி கொடுக்கறோங்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியங்க. நம்ம அடுத்த ஜென்மத்திலயுமே நமக்கு நல்ல புண்ணியங்கள், அந்த புண்ணியம் தொடரும். பிளஸ் நம்ம வம்சத்துக்கும் அந்த புண்ணியம் வந்து தொடருங்க. அதனால கண்தானம் பண்றது ரொம்பவே சிறப்பு. அதுவும் குறிப்பா இந்த காலத்துல 8-2 தொடர்பு இருக்கும்போது கண்தானம் அப்படின்னு நீங்க வந்து பதிஞ்சு வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வந்து காப்பாத்துங்க. அடுத்து வாக்குகள், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்னா இந்த கொடுத்த வாக்கை இப்ப காப்பாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தனுசு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்க, உங்களுக்கு 2ஆம் இடம். அப்படிங்கும்போது தந்தையின் மூலியமாக பணவரவு, தந்தை சொத்துக்கள் மூலியமாக பணவரவு, உங்க அப்பாவுக்கு ஏதாவது பணம் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பாக்குறாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருந்து உங்களோட சுகங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள், உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கோங்க, அதெல்லாம் இப்ப குருவோட
பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல படும்போது உடல் ஆரோக்கியம் முதல்ல மேம்படுங்க. உங்களுக்கு இருந்த டென்ஷன்ஸ் வந்து குறையுங்க. அதே மாதிரி ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால முடியவே இல்லை, இப்போ உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம். ஒரு நிலம் விற்கணும்னு நினைச்சேங்க, அது விற்க மாட்டேங்குது, ஒரு நல்ல விலை கிடைக்க மாட்டேங்குது. 4-12 தொடர்பு இருக்கு பாருங்க. 4னா சொத்து, 12னா விரயம். அந்த சொத்தை நீங்க விரயம் பண்றதுக்கான ஒரு யோகம். 2ஐயும் வந்து குரு பாக்குறாரா, அப்ப 4ஆம் இடமான சொத்து விற்கிறது, 12ஆம் இடத்தை யூஸ் பண்ணி விற்கிறது, பிளஸ் 2ஆம் இடத்தோட குரு பார்வனால அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம். அப்ப உங்களோட நிலத்துக்கு ஒரு நல்ல விலை கிடைக்க போகுதுங்க. அதன் மூலியமாக உங்க கடனை அடைச்சிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு தெளிவா இருக்குங்க. கல்விக்காக தூரதேச பயணங்கள் போறது, கல்விக்காக நீங்க நினைச்ச ஒரு காலேஜ்ல நினைச்ச ஸ்கூல்ல வந்து சீட் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்துல கட்டாயம் வந்து சரியாகுங்க. உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், எதா இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அவங்களுக்கு உரிய மரியாதைகளை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, அதை வந்து நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலத்தை சாதகமா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் யமன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதும், சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு அவங்களோட சர்ஜரிக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றதும், இன்சூரன்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட முடியல, இப்போ வந்து அவங்க ரொம்ப ஏழை தொழிலாளியா இருப்பாங்க, டெய்லியும் அவங்க வாழ்க்கையை வந்து சர்வைவ் பண்றதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸோ போடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சக்சஸா இருக்குங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அர்த்தாஷ்டம சனி விலகியதே விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தாலும் 8ற்கு குரு வருகிறார். ஏன்னா பூரண சுபர், அவர் 2-5 கூடியவர். 8க்கு வருவது நம்ம ரொம்ப கவனமாகவே இருக்கணும். 8லிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா 12, 2, 4ஆம் இடத்தை வந்து பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டம் வந்து விரயம் வந்து அதிகமாக ஏற்படும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகிடும். ஏன்னா நீங்கள் வந்து மாமியார் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதே போல் உங்கள் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே போல் உடன் பிறந்தவர்கள் மீதும் அதிக அளவு பாசம் இருக்கிறவங்க, யார் கஷ்டப்பட்டாலும் உடனே வந்து உதவி செய்கிறவர்கள், எல்லாரும் வந்து உங்களை உதவி கேட்கும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, உடனே வந்து செஞ்சுருவீங்க. அப்போ உங்கள் நிலைமை வந்து அங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டுடும். அந்த மாதிரி வந்து இப்போ பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களை வந்து டிபெண்ட் பண்ணுற அது அடுத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் விருச்சகம் என்ன பண்ணணும்னா செலவுகளை மட்டும் ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பார்க்கணும். கையில் வந்து ரொம்ப லிக்விட் கேஷ் எதுவும் வச்சுக்காதீங்க. எப்பவும் வந்து செலவுகளை வந்து திட்டமிட்டு கொள்ளுங்க. அதே போல் விரயம் ஏற்பட்டாச்சு, தொழிலுக்காக நிறைய ஒரு எஃபர்ட்டு, ஒரு பொருளாதார விரயம், ஒரு நேர விரயம், ஒரு பண விரயம், இதெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்பட்டுடும். 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் செஞ்சாலும் வாய் வார்த்தையை விட்டுட்டீங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். பணம், கமிட்மெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து டே டு டே கமிட்மெண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருப்பது, இதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை. வாக்கில் கவனம்னு சொல்லிட்டேன். அதே போல் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்கள் சுகஸ்தானத்தில் இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த இடத்துக்கு ராகவும் வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 8ஆம் இடம் வந்து ஒரு கடனையும் சொல்லும். அப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே போல் வண்டி வாகனம், இதெல்லாம் வந்து ஒரு கடனில் எடுத்து உங்கள் சுகஸ்தானத்தை வந்து பெருக்கிக் கொள்றதெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அத்தியாவசியமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களுமே, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளாதாரமாகட்டும், அதே போல் வீட்டுக்கு தேவையான ஒரு செயல்களை நீங்கள் செய்வதாகட்டும், உங்களுடைய அன்பு, அனுசரணை, அதே நமக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை, இதையெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறதுக்காக இந்த காலகட்டம் அதிகமாக சிரமப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரம் ஒரு காசு எடுத்து வைப்பீங்க, அது திடீர்னு ஒரு செலவு வந்துடும், அதுக்காக செலவு பண்ணிவிடுவீங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எங்களுக்கு கேட்டதை நிறைவேற்றி கொடுக்கலான்ட்டு அங்கே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுடும். நிறைய வந்து நம்ம இவ்வளோ நல்லா செஞ்சோம், நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ, நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே, ஒரு அங்கலாய்ப்பு இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு கடந்து வந்துடணும். விருச்சிகத்துக்கு நான் சொல்கிறது தான், எல்லா
எல்லாமே கிடைக்கும், ஆனால் பொறுமையாக கிடைக்கும். அதற்காக நிறைய வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு தான் இந்த காலகட்டம் வந்து நிறைய டிப்ரெஷனில் போயிடக்கூடாது. இறை வழிபாட்டோடு வந்து நம்ம கடந்து வந்துடணும். நிறைய எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொள்ளக்கூடாது. விருச்சகம் வந்து ஒரு பிடியை வச்சிரும். அந்த ஒரு இறுக்கமான பிடியை யார் மேலேயும் வைக்காதீங்க, எந்த உறவு மேலேயும் வைக்காதீங்க, எது மேலேயும் வைக்காதீங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கள் வந்து பார்க்கவே முடியாது. யாருக்கான ஒரு உதவினா உடனே களமிறங்கிடும். ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு அல்லவா. அதனால தான் நம்ம நாட்டில் வந்து நிறைய இராணுவம், நம்மளுடைய போலீஸ் பணி, மருத்துவத்துறையெல்லாம் அந்த விருச்சகம் தான் நிறைய இருக்கும். விருச்சிகம் மட்டும் உனக்கு கவலையப்படாதீங்க, எல்லாருக்கும் செஞ்சுட்டு நான் வந்து கஷ்டப்படுறேன்னு நினைக்கவே வேண்டாம். என்னைக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லை, நான் வந்து இனிமேல் மீண்டு வரும்னா நினைக்கும்போது திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். அந்த மாதிரி இந்த காலகட்டம், இந்த அடுத்து வரக்கூடிய கிரகணர்களும் சரி, குரு இப்போ 8க்கு இருக்கிறதும் சரி, கொஞ்சம் பொறுமையை மட்டும் காக்க சொல்லுது. விலையுயர்ந்த பொருட்கள், அதே போல் பண விஷயங்களில் ரொம்ப கவனம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட வந்து உங்கள் நண்பர்களோ, உங்கள் அக்கா தங்கச்சியோ, உங்கள் அண்ணன் தம்பியோ, இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ ஒரு செலவுன்னா நீங்கள் வந்து அதை மறுக்க முடியாது. இந்த காலகட்டம் செய்யக்கூடிய நிலை. இதையெல்லாம் கடந்து வருவதற்கு நிறைய பொறுமை, அதே போல் இன்னும் கூடுதலாக வேலை செய்கிற இடத்துலையும் ப்ரெஷர் கூடும், ஒர்க்கு போல் அதிகரிக்கும். அதையும் வந்து மனம் கோணாமல் அங்கே செய்து முடிக்கணும். வாய் வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா வகையிலையுமே, வெளியிலையும், வீட்லேயும், உறவுகள்லேயும், தொழில்லையும், எல்லா பக்கமும் வந்து பலவிதமான சூழல்களையும் கடந்து வரணும். ஏன்னா உங்களை நம்பி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஒரு கிட்ட வந்து ஒரு தனித்திறமை இருக்குது. ஏன்னா அதாவது சோர்ந்து போயிடுவீங்க நீங்கள். அந்த சோர்வை மட்டும் வச்சுக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் வந்து ரொம்ப வந்து அப்படியே ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள், விசாகம், அனுஷம், கேட்டை. அதனால் ரொம்ப வந்து இது வந்து சந்திரன் நீச்சம் பண்ணுறதுனால ஆஷுலேஷன் மைண்டோடையே இருக்கும். அதனால் எதையும் யார்கிட்டையும் இருந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் அடுத்தவங்களுக்கு தருவதற்காக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஊக்கமாக செயல்படக்கூடிய தைரியம் வந்துடும். இந்த காலகட்டம் விருச்சகம் அனைத்துலேயுமே கவனம். இது வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரகிளிங் டைம்னு எடுத்துக்கோங்க. இந்த சோதனை காலத்தையும் வந்து நீங்கள் சாதனை செய்கிற மாதிரி கடந்து வந்துடணும். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி விலகியது. உங்களுக்கு காரியங்கள் அங்கங்கே தடை இருந்து போச்சுன்னா தடை நீங்கிடும். வேறு வழியில் காரியங்கள்லாம் நடைபெற்றுரும். என்ன, அந்த காரியங்கள் நடைப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தாமதமாகும். அதற்கான உழைப்பை வந்து கூடுதலாக போடணும். மற்றபடி இந்த காலகட்டம் வந்து விருச்சகம் குலதெய்வ கோயிலுக்கெலாம் போயிட்டு ஒரு வழிபாடுலாம் வைத்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்களையெல்லாம் நீங்கள் வந்து கண்கூடாக காணலாம். மெடிடேஷன், யோகா, தியானம் மட்டும் செய்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வேணும். உங்களை எல்லா வகையிலையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. மைண்டை ஃப்ரீயாக வைக்காதீங்க. நிறைய வந்து புதுசாக கற்றுக்கிறதுல வந்து உங்களை செயல்படுத்தி உங்களை எப்பவும் வந்து ஒரு பிஸியாகவே வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுலேயுமே வந்து யோசனை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. உங்கள் கடமையை செஞ்சுட்டு, உங்கள் வேலையை செஞ்சுட்டு அப்படியே வந்து லாவகமாக இந்த கடந்து வந்துடலாம். ரொம்ப கவனமும் பொறுமையும் நிதானமும். என்னம்மா அர்த்தாஷ்டம சனியில் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்பயும் அப்படியா? இப்போ அப்படி கிடையாது. காரியங்கள் நடக்கும். அதற்கான பொறுமை மட்டும்தான் தேவைப்படுகிறது. நிறைய இறை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டம் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40வது பாடலை படிக்கும்பொழுது உங்களுக்கான பூர்வ புண்ணியம் மிக சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும். குலதெய்வ கோயிலில் போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்துடுங்க. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு இறுதியிலையும் சொல்லியிருக்கிறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இந்த பலன்கள் வந்து கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் சுயஜாதகத்தில் தான் என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்கேற்றாற் போல் பலன்களில் மாறுதல்கள் இருக்கும். விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.